மட்டன் 1 கிலோ 700 ரூபாய். அப்படி என்ன கறியா இருக்குதா இவ்வளோ ரேட் ஆகுதா? இதுனா இதா ஊசி தொங்க விட்டுக்கிறாங்க. நானும் தெரியலையா. ஏன்பா என்னப்பா சுத்தி சுத்தி பாக்குறா? என்னப்பா ஆட்டுக்கறியா? ஆப்பா எவ்வளவு வேணாம்? அங்க மட்டன் 700 ரூபாய் போட்டுதா? அது என்ன கறியா? ஏம்பா அந்த கறி தான்ப்பா இந்த கறிய. நான் பைத்தமாயா? இது ஆட்டுக்கறி, அங்க மட்டன் போட்டுக்குது, அதானே கேட்டேன். ஏம்பா அது இங்கிலீஷ்ல போட்டுக்குதுப்பா, இது தமிழ்ல ஆட்டுக்கறி. அட தமிழ்ல தான் போட்டுக்குதா? எங்கன்னா கண்ணா தெரியல. ஐயோ குழப்பமா இருக்குதா, எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இந்த ஆளுக்கு? என்னடா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான். 1 கிலோ மட்டன் போடுனா. தோ போடுறேங்க. ஃப்ரெஷ்ஷா போடுங்க. தம்பியா மட்டன் என்ன சொல்லிட்டேன், ஆட்டுக்கறியில கைய வைக்கிறாரா? இது என்ன கதை இது? என்னப்பா நீயே கம்முனுக்குறா? நோ மட்டன் ஆட்டுக்கறி தானா? ஆட்டுக்கறினா ஆட்டுக்கறி போட்டுக்கலாமே, மட்டன் ஏன் போடணும்? இங்கிலீஷ்ல மட்டன், தமிழ்ல ஆட்டுக்கறி. தம்பியா இங்க வா, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இது இங்கிலீஷா தமிழா? இது தமிழ் தான். தமிழ் தானே, அப்ப இங்கிலீஷ்ன்ற மட்டன் தான் போட்டுக்குதா? நோ இங்க வந்து புரியுற மாதிரி தமிழ்ல போட்டுக்குது. இங்கிலீஷ்ல போட்டா புரியாதா எங்களுக்கு? ஐயோ உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது என்னால. என்னடா இது கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க. நல்லா செத பீஸா போடுனா. சரியா கோழிக்கறி எவ்வளவு விலை? சிக்கனானா? சிக்கன் இல்ல, கோழி. அதுதானா இங்கிலீஷ்ல அது பேரு சிக்கன்னா. யோ நான் தமிழ் தானே கேக்குறேன், தமிழ் சொல்லியா? கோழி கறி 260 ரூபாய்னா கிலோ. ஒரு பேப்பர்ல படிச்சு வரேன், 150 ரூபான்னு கொட்டையை இதுல போட்டுக்கிறான். நான் 260 ரூபாய்ன்றா? அது உயிரோட கோயினா? ஏப்பா உயிரோட கோயே 150 ரூபாய், செத்து போன கோழி 260 ரூபாயா? என்னயா கறி ஒண்ணா வாங்கி சும்மா கத்தினு இருக்காது போனா. யோ உனக்கு சேர்த்தா பேசுங்கிறான், நீ என்ன அநியாயமா பேசுற? நோ சும்மா கத்தின்னு இருக்காதா, உயிரோட கோழி தான் 150 ரூபாய்க்கு தரேன், எடுத்துன்னு போ. ஓ உயிரோட கோழி 150 ரூபாய்க்கு தருவியா? 150 ரூபாய் கிலோக்கு தரேன், எடுத்துன்னு போனா. அப்படிவா வைக்க. எந்த கோழி எடுக்குது? இந்த கோழி பெருசா இருக்குது. என்ன இப்படி துள்ளுது? காலையிலேயே வந்து கடுப்பேத்திங்கிறானுங்க. சரி கறி போடுங்க, அப்புறம் பேசுவீங்க. நல்லா வெயிட்டா தாங்குதா? எத்தனை கிலோ தேரன்னு தெரியலையா? என்ன சொல்ல போறதுன்னு தெரியலையா? ஏப்பா இந்த கோழி எடுத்துக்கிட்டாப்பா? நோ எடை போடணும்னா எடை எதுக்கு போடுற? ரெக்க தலை கால் எல்லாம் பூஜை 3/4 கிலோ தான் வரும். யோ அதுக்கு தான் 260 ரூபான்னு வேலை சொன்னது. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. 150 ரூபாய்க்கு இந்த கோழி தருவியா? யோ வெஸ்ட் போயா கோய. தாய்மையா கேட்டா மரியாதை கொடுக்குதா பாரு. அவனை அடிச்சு வெளிச்சு விட்டுலான்னு பார்த்தா கையில கத்தி வச்சுக்கிறானா? ஏய் எனக்கு வேணா நீ போ. யோ இரு எங்க போற? போட்டி வாங்க போறேன். என்ன போட்டியா? மட்டன் போட்டி. அப்படியே மூஞ்சி மேலே குத்துவேன். மட்டன் போட்டினா என்னயா? ஆட்டு குடல். அப்படி சொல்லு, ஆட்டு குடலுன்னு தமிழ்ல சொன்னேன். சரி இங்க வாங்காதா, நான் கம்மி ரேட்ல வாங்கி தரேன். கம்மி ரேட்லயா? எங்கப்பா? எங்க இருந்தா என்னயா? உனக்கு தேவை போட்டி தானே? ஆமாப்பா, ஒரு ஆட்டு போட்டி 400 ரூபான்னு சொல்றாங்க. 200 ரூபாய்க்கு வாங்கி தரேன், காசை கொடு. எடுக்கிறான். இந்த 200 ரூபாய் வாங்கி கொடுத்துருவே. நான் கடையில சொல்லிடுறேன், வாங்கிக்கோ. நீ மதியானம் ரேட் அதிகமா சொல்லுவாங்க. சரிப்பா நீ சொல்லிட்டு நான் வாங்கிக்கிறேன். போய் சொல்லிடுறேன்னா நீங்க இரு, நான் போய்க்கிறதுக்குனே வாங்கிட்டா. நீங்க நல்லா இருப்பீங்களா தம்பி? இன்னும் போலியே நீ, உனக்கு நாத்தாயா ஓணும். கோழி குடல் கொஞ்சம் வேணும், கிடைக்குமா? கோழி குடலா? அத நாயா பண்ண போற? ஏதோ பண்றேன், கொஞ்சம் கவர்ல போட்டு கூட. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, தரேன். ரொம்ப நன்றி தம்பியா. அது நிக்கிறாரு பாரு, அவங்க குத்துறேன்னா அவர்கிட்டயா? சரி நான் குத்துறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு. காசு எவ்வளவுப்பா? அட கீழே கொட்டுறது தான், அதெல்லாம் வேணா போனா. ரொம்ப நன்றி தம்பியா. தம்பி வரட்டுமா? சரிண்ணா. ஏப்பா சொல்லிட்டேன், வாங்கிக்கிறியா? வாங்கிக்கிறப்பா. எவ்வளவு நேரமா ஆகும்? 10 நிமிஷம் ஆகும். தம்பியா 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடல? நான் குத்துறேன், நீ போனா. சொல்லிட்டாரு வாங்கிக்கோனா. எனக்கு வேலை இருக்குதா, நான் வரேன். எப்போ இந்த கடைக்கு வந்து 200 ரூபாய் லாபம். அது எங்க போலாம்? யாரு விட்டு மாடுன்னு தெரியல, தட்டுன்னு போயிடலாமா? பா டைம் ஆகி போச்சே. இந்தாப்பா குட்னா. தம்பி டைம் ஆகுது, கொஞ்சம் போட்டி கொடு தம்பி. இருந்தா தரேன். இந்த கோழி குடல வாங்கி போய் என்ன தான் பண்ண போகுதுன்னு தெரியலையா? நல்லா பெரிய போட்டியா போடுப்பா. கோழி குடல் இவ்வளவுதான் இருக்கும், பெரிய போட்டியா போனா வந்து ரேட்டு ஜாஸ்தி சொல்றீங்க, அந்த ஆள் வந்து கம்மியா சொல்றீங்க. சும்மா கத்தின்னு இருக்காதண்ணா. இந்தாண்ணா. அப்படின்னாப்பா நான் கத்திட்டேன், கொடுப்பா. என்ன தவுலுண்டுக்குது? எப்பா என்னப்பான்ற? என்ன இது குடலு? குடலா? நான் தவுலுண்டுக்குது. கோழி குடல் தவுலுன்னு தான் இருக்கான், இவ்வளவு பெருசாவா இருக்கான்? நான் ஆட்டு குடல் தானே கேட்டேன். செவுளு பிஞ்சுக்கா, சும்மா கொடுக்கறது உனக்கு ஆட்டு போட்டி வேணுமா? யார் சும்மா கேக்குறாங்க? நான் காசு கொடுத்தானே கேக்குறேன். காசு எங்க குத்த? இப்ப உள்ளே வந்தாரு ஒரு ஆளு, அவருக்கு 200 ரூபாய் கொடுத்தேன். அவங்கிட்ட குத்த, அவங்கிட்ட போய் கேளியா? கடமை நின்று வியாபாரத்தை கெடுக்காதா? அப்ப ஏன் 200 ரூபாய்? போலின்னா மண்டியில டொக்கு டொக்குன்னு கொட்டுவான். என்ன சொல்லுவான்னு தெரியலையே. சரி போய் கொடுத்து பாப்போம்.
ஏமாத்துறதுக்கும் ஒரு கும்பல் இருக்குது, ஏமாறதுக்கும் ஒரு கும்பல் இருக்குது. நாடா இது? எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சார் வந்து எனக்கு நேற்று சொன்னாரு இந்த மாதிரி ஒரு புது ஆபீஸ் நம்ம வந்து ஓபன் பண்ணிருக்கு அப்படின்னாரு. ரொம்ப இன்ப அதிர்ச்சியா இருந்தது. சரி கண்டிப்பா நான் வரேன், ஏன்னா ஆபீஸுக்கு நான் வந்து பாக்குறேன், நான் வரேன் அப்படின்னு. அப்புறம் தான் காலையில சொன்னாரு இந்த மாதிரி வந்து நான் வேலைக்கிழமை சாய்பாபா நாள் வந்து வாரம் நாங்க கொடுத்துருவோம், சொந்தமா நாங்க கொடுத்துருவோம். ஆனா மற்ற நாள்ல வந்து பிறந்த நாளோ திருமண நாளோ மற்ற எந்த விஷயம் இருந்தாலும் அவங்க வந்து வெளியில ஆளுங்க வந்து அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து யார் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இயங்கி வரும் ஸ்ரீ விநாயகா சமூக மேம்பாட்டு அறக்கட்டளை நடத்தும் ஸ்ரீ விநாயகா முதியோர் இல்லம் கண்டிடம் பேட்டை மற்றும் அரசு ITI விஷாந்த் நர்சிங் கல்லூரி GK கேட்டரிங் கல்லூரி மன்னார்குடி நிறுவனர் வந்து இயக்குனர் டாக்டர் S ஞானசேகர். அவர் தான் இன்னைக்கு வந்து நம்ம அன்னதானம் வழங்குறாரு. உண்மையிலே அவருக்கு வந்து நம்ம பணமட்ட குழுவின் சார்பாக யூடியூப் சார்பாக அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நானும் ஸ்பெஷலா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். உண்மையிலே நல்ல ஒரு அருமையான விஷயம் பண்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் அதாவது கண் தானம், ரத்த தானம், அன்னதானம்ன்றது 3 விஷயம். அதுல வந்து அன்னதானம் தான் நம்பர் 1. அதனால ஒரு நல்ல விஷயம். வாழ்த்துக்கள் ராஜா சார். இந்த மாதிரி இன்னும் மென்மேலும் இந்த மாதிரி நிறைய பல விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி.